பாராட்டப்படாவிட்டாலும் பரவாயில்லை, பரலோகம் உங்களை பாராட்டுகிறது. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியம். இந்த உண்மையை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அன்றைக்கு ஏமாற்றம், தோல்வி. ஒரு வாசல் நம்புகிறேன், there will be a disaster in your life. உடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய்விடும். கடினமான வார்த்தை. என்றைக்கு தேவன் தந்த கிருபைகள், தேவன் தந்த வரங்கள், ஒருவேளை உழைப்பா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஆலோசனையா இருக்கலாம், 4 பேருக்கு புத்தி சொல்லுகிற அந்த ஒரு கிருபை இருக்கலாம். நான் ஆங்கிலத்தில் படிக்க விரும்புகிறேன். If you don't realize the truth, it will lead into disaster. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை, நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த போராட்டம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தந்த வரங்களை தேவனுக்காக பயன்படுத்தும். தேவன் எதை தந்தாலும், அதனால் தான் பக்தன் பாடினார், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பார் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எனவே தேவன் எந்த ஊழியத்தை உங்களுக்கு தந்தாரோ அந்த ஊழியத்தை தட்டி கழிக்காதீர்கள். இதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஊழியமா? சபை ஒரு ஆலயத்துல ஒருவேளை அந்த சவுண்ட் சிஸ்டம் நீங்க இருக்கலாம், ஒளிபெருக்கி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நன்றாய் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் அது அந்த ஒளிபெருக்கி கட்டுப்படுத்துகிறாரே அவர் கருத்தில் இருக்கிறது. அதிக நேரம் பேசுகிறேன் என்றால் அது அவர்தான். குறைவாய் பேசுகிறேன் என்றால் விஷயம் தெரியவில்லை என்ற அர்த்தம் அல்ல, குரல் போயிடுது. அந்த ஒலி அமைப்பு சரியில்லை. அது சரியில்லாத போது டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னேட்டட் தேக்கம் முடித்து விடுகிறேன். சில ஆலயங்களிலே பேசுகிறேன், 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஆலயத்துல. அது அதிகப்படியா நேரம் தான், ஆனால் நேரம் போனோம்னு தெரியல, கொஞ்சம் கூட சலிப்போ ஒரு களைப்போ இல்லை. அந்த அளவுக்கு அங்கிருந்த ஒலிபெருக்கியை அமைத்திருந்த சகோதரர்கள். இதெல்லாம் பெரிய ஊழியம். அப்படியானால் ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சி அந்த ரங்கத்தில் இருக்கிற மக்களை பொறுத்து தான். இதனால நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், கவனிங்கள், எங்கே தோல்வி வருகிறதோ அங்கே ஏமாற்றங்கள் வரும். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு ஒரு கனியுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார். நீங்கள் ஏன் கனியற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் மாற வேண்டும்? ஏதோ ஒரு கனி, எல்லாரும் விரும்புகிற கனி அல்ல, ஏதோ ஒரு கனி தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். கவனிங்கள், அந்த தேவன் தந்த அந்த கனிகளை அவருக்கு என்று பயன்படுத்துங்கள்.